பல வருஷமா ஒரு சொத்தை வந்துட்டு பவர் ஆஃப் அட்டார்னி மூலமா அனுபவிச்சுட்டு இருக்க ஒருத்தரோ இல்ல அவருடைய வாரிசுகளோ அந்த சொத்துக்கு அவங்களே ஓனர் ஆக முடியுமா? சட்டம் என்ன சொல்லுது? பவர் ஆஃப் அட்டார்னினா என்ன? தனக்கு பதிலா இன்னொருத்தருக்கு பவர் கொடுத்து அந்த விஷயத்த செய்யற வைக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு தான் வந்து பவர் ஆஃப் அட்டார்னின்னு பேரு. சோ ஒரு பிரின்சிபல் இருக்கிற வரைக்கும் தான், அதாவது தன்னை யார் அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அவங்க இருக்கிற வரைக்கும் தான், அவங்க என்ன வேலை கொடுத்திருக்காங்களோ அந்த வேலையை செய்யறதுக்காக மட்டும்தான் அந்த பவர் ஹோல்டருக்கு வந்து உரிமை உண்டு. அவருக்கு எப்பவுமே வந்து ஓனர்ஷிப் டிரான்ஸ்பர் ஆகாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் சுராஜ் லேம்ஸ் அப்படிங்கிற வழக்குல பவர் ஆஃப் அட்டார்னி அப்படிங்கறது எப்பவுமே வந்து ஒரு ஓனர்ஷிப் டைட்டில் ஆகாது. நீங்க ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சேல் டீட் மாதிரி கொடுத்தாதான் உங்களுக்கு டைட்டில் வரும், அதாவது உங்களுக்கு ஓனர்ஷிப் வரும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு பவர் எத்தனை வருஷம் பிரின்சிபல் கொடுத்திருந்தாலும் சரி, அது வந்து வெறும் பவர் மட்டுமே தவிர உங்களுக்கு எப்பவுமே அது ஃபுல் ஓனர்ஷிப்பா கொடுக்காது. ஒன்ஸ் அந்த பிரின்சிபல் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பவர் ஆஃப் அட்டார்னி ஆட்டோமேட்டிக்கா இன்வாலிட் ஆயிடும். இதை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். சோ அவங்களோட பசங்க ஓனர்ஷிப்ல வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பவர் ஹோல்டரும் சரி அந்த பவர் ஆஃப் அட்டார்னியும் சரி ஆட்டோமேட்டிக்கா இன்வாலிட் ஆயிடும்.